ஹாய், என் பேர் வனிதா. நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். எனக்கு 3 years பேக் ஒரு ஸ்டமக் பெயின் இருந்தது சிவியரா. ஸோ அப்போ வேளச்சேரியில் உள்ள டாக்டர் இளங்கோ போய் பார்த்தேன். மெடிசன் கொடுத்தாங்க. 48 days கண்டினியூஸாக சாப்பிடுங்க, சாப்பிட்டுட்டு எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சாப்பிட்டுட்டு 2 weeks எனக்கு சரியாயிடுச்சு. அதுக்கப்புறம் அவர் ஒரு விஷயம் சொன்னாங்க, உங்களுக்கு கேன்சர் சிம்டம்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அது சொன்னோன்னே எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. அலோபதியில போய் செக் பண்ணும்போது அவங்க எதுவுமே இல்லை, சிம்டம்ஸ் எதுவும் இல்லை, நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. தென் எனக்கு ஒரு சிம்டம்ஸ் இருக்கிற மாதிரி இருந்தது பிரெஸ்ட்ல. ஸோ போயிட்டு திருப்பி அகைன் செக் பண்ணும்போது எனக்கு கேன்சர்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணாங்க. இளங்கோ டாக்டர் கிட்ட கேட்டேன், சர்ஜரி எதுவும் பண்ண வேணாம், நீங்க இங்க வாங்க, 100% கியூர் பண்ணிடலாம் அப்படின்னாங்க. எங்க வீட்டுல என்ன பண்ணாங்க, பயந்துட்டாங்க. எல்லாம் பயந்துட்டு, சரி இது சித்தா இந்த மெடிசன் எல்லாம் வேணாம், நம்ம அலோபதியிலேயே போயிடலாம், இது சீரியஸா இருக்கு, உடனே சர்ஜரி, உடனே கீமோ பண்ண சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் டேவே அட்மிட் பண்ண சொல்லிட்டாங்க. சர்ஜரி முடிச்சு கீமோ எடுத்துட்டு ஒரு 2 கீமோடுன்னு சொன்னாங்க. அப்புறம் 8 கீமோ எடுத்தோம். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு எடுக்க முடியல. ஏன்னா பிகாஸ் என் ஹெல்த் ரொம்ப ஸ்பாயில் ஆயிட்டு என்னையே நான் பார்க்க முடியல. ஸோ அந்த மாதிரி இருந்தது. ஹேர் எல்லாம் இல்லவே இல்லை, வளரவே இல்லை. சாப்பிட முடியாம ஃபுல்லா எனக்கு வாய் இதெல்லாம் ஃபுல்லா புண்ணு அந்த மாதிரி இருந்தேன். ரொம்ப சிக்காயிட்டேன். திருப்பி இளங்கோ டாக்டர் போய் பார்த்தேன், வேளச்சேரியில் இருக்காங்க. ஸோ அவங்க போய் பார்க்கும்போது சரி கியூர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மூலிகை பொடி தான் கொடுத்தாங்க. மூலிகை பொடி சாப்பிடும்போது கொஞ்சம் சாப்பிட முடிஞ்சது, கொஞ்சம் என்னால் நடக்க முடிஞ்சது, என்னோட விஷயம் நானே பண்ண முடிஞ்சது, கொஞ்சம் ஹெல்த்தி ஆனா. அப்புறம் 6 months கம்ப்ளீட்டா கியூர் ஆயிடுச்சு. ஹெல்த்தி ஆயிட்டேன், என்னோட வேலையை நானே செய்ய முடியுது, டிரைவ் பண்றேன், எல்லாமே பண்ண முடியுது. ஸோ அப்ப நான் டாக்டர் இளங்கோ கிட்ட கேட்டேன், எப்படி இது 1 year முன்னாடி நீங்க டயக்னோஸ் பண்றீங்க அப்படின்னு கேட்கும்போது, எல்லாமே RR ஸ்கேனிங் மூலயமா நம்ம பண்றோம், வரதுக்கு முன்னாடியே என்ன டிசீஸ்ன்னு கண்டுபிடிச்சு அதுக்கான கியூர் பண்ணலாம், எப்பவுமே சர்ஜரி இது எதுவுமே பண்ணக்கூடாது, அது பண்ணாமே நம்ம கியூர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கு கொடுத்தது பார்த்தீங்கன்னா மூலிகை பொடி, அப்புறம் கிறிஸ்டல். ஸோ அதை வச்சு ஃபாலோ பண்ண சொன்னாங்க. ஸோ அவங்க இதை நான் ஃபாலோ பண்ணி ஸோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணேன். லைஃப்ல என்ன ஆகுமோ, என்ன எப்படி போகுதுன்னு தெரியாம ரொம்ப இருட்டா இருந்தது. அந்த இருட்டுல இருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தது டாக்டர் இளங்கோ. வேளச்சேரியில இருக்க டாக்டர் இளங்கோ போய் பாருங்க. எனக்கு நடந்த மிராக்கிள் மாதிரி உங்களுக்கும் மிராக்கிள் நடக்கணும். அதுக்காக இந்த பதிவே நான் போடுறேன். தேங்க்யூ.